அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ இலங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருந்தவையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான வாடகை நில மதிப்பு நீங்களாக மாதத்திற்கு ₹4.6 மில்லியன். முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறவோ வாடகையை அவர்களுக்கு செலுத்தவோ அவர்களுக்கு விருப்பம் உள்ளது. தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு இல்லத்தையோ அல்லது அவர்களின் சம்பளத்தின் 1/3 பகுதியையோ பெற உரிமையுண்டு. இதன்படி அரசாங்கம் தற்போது இந்த நிவாரணத்தை ₹30,000 கொடுப்பனவாக கட்டுப்படுத்தும். இது அவர்களின் சம்பளத்தின் 1/3 பகுதியாகும் என்றார். அத்தோடு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர்களின் பங்களாக்களும் ஹோட்டல் திட்டங்கள் அல்லது பிற பொருத்தமான பயன்பாடுகளுக்காக மீண்டும் பயன்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவிருந்த பரீட்சை பாடங்கள் 25ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விரைவில் புதிய வாகனங்கள் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வாகனங்களும் வழங்கப்படவில்லை. ஒரு அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தாங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனம் தேவை. அதை நாங்கள் மறுக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வகை முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவை நிச்சயமாக புதிதாக இருக்கும். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்மைய மின்சார கட்டண குறைப்பிற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்யாக நற்பெயரை பெற முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய பெரேரா, இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுதந்திரமாக கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய கட்டண குறைப்பு சாத்தியமில்லை என எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜேவிபி தலைவர் கூட முன்னர் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அடுத்த அதிகாரப்பூர்வ விஜயமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு புறப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். களுத்துறையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து உத்தியோகபூர்வ அழைப்பு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு நன்மை பயக்கும் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் ஒப்பந்தத்தின் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராயும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அண்மையில் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்ட ஜனாதிபதி அனுர சீனாவிற்கும் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர் கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தினை வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் நீர் கட்டணம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சார கட்டண திருத்தத்துடன் நீர் கட்டணங்களும் திருத்தப்பட வேண்டும் என்று சில தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி எதிர்காலத்தில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்ட பாரவூர்தியொன்றை தாம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கைது செய்யப்பட்டுள்ளார். பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
மெல்வத்து ஓயா மற்றும் கலா ஓயா ஆகிய நீர்த்தேக்கங்களை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு சிவப்பு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் இந்த அவசர அறிவிப்பினை விடுத்துள்ளது. மெல்வத்து ஓயாவில் உள்ள நீர்நிலைகளில் ஆற்று நீர் மட்டங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் வெங்கல செட்டிக்குளம், மடு, முசலி மற்றும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அமைந்துள்ள மெல்வத்து ஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ள சாலைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் கடப்பதற்கு ஆபத்தானதாகவும் மாறக்கூடும். அந்த பகுதிகளின் வழியாக செல்லும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் இது தொடர்பாக அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ர. சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனிசில் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பு ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ர. சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி 400 மில்லியன் ரூபாவினால் 65,000 வாக்குகளை பெற்றாரே தவிர அவர் உண்மையாக வெற்றி பெறவில்லை என ஈழமக்கள் ஜனநாயக முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். மாத்தறையில் கந்தாரா பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 61ஆக அதிகரித்துள்ளதாக மாத்தறை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் விக்கும் கினிகே தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் ஒரு வெளிநாட்டவரும் 3 குழந்தைகளும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விபத்துக்கு பிறகு தடைப்பட்ட வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் 1,12,415 பேர் நாட்டிற்கு வந்துள்ளனர். அதன்படி இதுவரையான காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து 19,353 பேரும், ரஷ்யாவில் இருந்து 17,225 பேரும், பிரித்தானியாவில் இருந்து 9,178 பேரும் நாட்டிற்கு வந்துள்ளனர். வடக்கு கிழக்கில் தொடரும் கனமழையினால் பல பிரதேசங்கள் வெள்ள நீர் மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை மற்றும் வீசிய பலத்த காற்றினால் 49 குடும்பங்களைச் சேர்ந்த 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் ரியன் சூரியராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கம்பாத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மற்ற பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும். கண்டி பன்வில பத்தேகம வீதியில் மகிழுந்து ஒன்று வீதியை விட்டு விலகி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த இந்த விபத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அனுராதபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் 10 மாதம் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நீரில் அமிழ்த்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய தாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புலனகம பழுகஸ்வில பகுதியைச் சேர்ந்த 10 மாதங்களேயான ஆண் குழந்தையொன்றே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் கடந்த 16ஆம் திகதி இடம்பெற்றுள்ளதாக காபரணி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். காபரணி பகுதியில் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக 17ஆம் திகதி காபரணி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்த குழந்தை தனது தாய், தந்தை மற்றும் சகோதரன், சகோதரியுடன் வசித்து வந்துள்ளது. தந்தை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் தாய் வீட்டுக்கு பின்னால் உள்ள நீர் நிரம்பிய குழியில் பிள்ளையை நீரில் அமிழ்த்தி கொலை செய்ததாக குழந்தையின் தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.